ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒரு அறிஞர் வெளியூர் வெளிநாடு எல்லாம் போய் நல்லா படித்து நல்லா அறிவோடு வந்தார் ஊருக்கு. ஊருக்கு வந்தோன்னா அவர் தான் மேதாவின்னு காட்டுறதுக்கு யாருக்கிட்ட போய் சொல்கிறது, நம்ம யார் இப்போ தானே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவர் மேதாவி தனத்தை காட்டுறதுக்கு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ அங்கே அவர் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை அது என்ன பண்ணியிருக்கு, மெழுகுவர்த்தியை கொளுத்திருக்கு. மெழுகுவர்த்தியை கொளுத்துன உடனே இவர் போயிட்டு அந்த குழந்தைகிட்ட கேள்வி கேட்குது, பாப்பா நீ மெழுகுவர்த்தியை கொளுத்துன, ஆனால் இந்த ஒளி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டுக்காரு. ஒளி எங்கேருந்து வருதுன்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சூன்னு அந்த மெழுகுவர்த்தியை அணைச்சிட்டு இப்போ அந்த குழந்தை இவர்கிட்ட கேட்டுதான், இப்போ சொல்லுங்கள் இந்த வெளிச்சம் எங்கே போச்சு அப்படின்னு. உடனே ஆஹா, அப்போ தான் அவருக்கு தெரியும், ஆஹா நம்ம உலகத்தில் எல்லா விஷயத்தையும் கரைச்சி குடிச்சிட்டோம்னு நினச்சிட்டோம், ஆனால் நம்ம இன்னும் எதுவுமே கரைச்சி குடிக்கணுன்ட்டு அவர் அதோட அவர் தெளிவடைந்தார். அப்புறம் இன்னொரு கதை, ஒரு குருகுலத்தில் மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறோம், அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த மாணவர்களுக்கு தலைவர் பதவி அப்படின்ட்டு. உடனே எல்லாரும் சொல்லுங்கள் குருவே, நான் என்ன போட்டி அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஒரு நாள் வேலை வெட்டி எதுவும் செய்யாமல் கம்முன்னு அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு. உடனே ஒரு மாணவன் என்ன பண்ணியிருக்கான், போய் மலை மேலே போய் உட்காந்துக்க போகிறேன், மலை மேலே போய்ட்டு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா தியானம் பண்ண போகிறேன்னு தியானம் பண்ணியிருக்கு. இன்னொருத்தர் சும்மா தூங்கி பொழுது கழிச்சிக்காரு. இப்படியே இவங்க சும்மா இருக்கிறத பற்றி யோசித்து அன்றைக்கெல்லாம் இவங்க நம்ம அங்கே போய் சும்மா இருக்கலாமா, இங்கே போய் சும்மா இருக்கலாமா, விளையாட போகலாமா, இப்படின்ட்டு இப்படியே இருந்துருக்காங்க. அப்போ அதில் ஒரே ஒரு மாணவன் மட்டும் அன்னன்னைக்கு இருந்த வேலையை எப்பவும் போலேயே இருந்தான், சும்மா இருக்க முயற்சி பண்ணல, எதுவும் இல்லை. எப்பயும் போலேயே அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அன்னன்னைக்கு குளிக்கிற வேலை துவைக்கிற வேலை அவன் வேலையை அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் எல்லாரும் எனக்கு தான் தலைவர் பதவி கிடைக்கும், எனக்கு தான் மாணவர் பதவி கிடைக்குன்னு அவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்போ குருநாதர் எல்லாத்தையும் அழைச்சாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் யார் வெற்றி பெற்றான்னு அறிவிக்க போகிறேன். உடனே குருநாதர் சொன்னாராம், அந்த வெற்றி பெற்றது இன்னைக்கு வேலையை அந்த பையன் பாட்டுக்கு வேலை செய்திருந்தான், எதை பற்றியும் யோசிக்கல. அதனால தான் அவனுக்கு நான் மாணவர்கள் தலைவர் பதவி கொடுக்க போகிறேன். நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறது, போய் தியானம் பண்ணுறதா, அது பண்ணுறதா, இது பண்ணுறதா, அந்த மலைக்கு மேலே போகிறதான்ட்டு நீங்கள் யோசனை பண்ணியே நீங்கள் சும்மாவே இல்லை. அதனால் அந்த பையன் மட்டும்தான் அன்னன்னைக்கு வேலை செய்து அவன் பாட்டுக்கு சும்மா தான், அதனால் அவனுக்கு தான் தலைவர் பதவி. உடனே எல்லாரும் சரி குரு சொல்கிறதுல உண்மையை எடுத்துக்கிட்டு அந்த மாணவனை தலைவர் பதவி. இதுதான் அந்த கதையோட. நன்றி, வணக்கம்.